தெய்வ வழிபாடு செய்திகள் வாசிப்பது கீதா. அருள்நிறை வடக்கு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை செங்குன்றம் அடுத்த நல்லூர் ஊராட்சி ஆட்டந்தாங்கல் கிராமம் KK நகர் செங்குன்றம் திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அருள்நிறை வடக்கு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் ஆடி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்று திருவிளக்கு வழிபாடு, குரு வணக்கம், புனித நீர் வழிபாடு, வேள்வி சாலையில் மண் எடுத்தல், பேரொளி வழிபாடு ஆகிய 4 கால பூஜைகள் நடைபெற்று பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரானது மங்கள வாத்தியத்துடன் வேள்வி சாலையில் இருந்து கும்பம் புறப்பட்டு விமான கலசத்திற்கு திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலமூர்த்திகளாகிய அருள்நிறை வடக்கு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு கும்பாபிஷேகம் வழிபாடு நடைபெற்றது. பின்னர் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரானது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் செங்குன்றம் காந்திநகர், ஆட்டந்தாங்கல், நல்லூர், KK நகர், ராஜீவ்காந்தி நகர், கோணிமேடு, பொத்தூர் சுற்றுவட்டார பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பில் பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திருவாரூர் மாவட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுதாங்கல் பஞ்சாயத்து நல்லா ஊராட்சி, அதான் KK நகர்ன்ற ஒரு மிக சின்ன ஊராக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த திருவிழா ஆரம்பித்து 36 வருஷம் ஆகுது. கும்பாபிஷேகம் வந்து 2வது கும்பாபிஷேகம். இது வந்து கும்பாபிஷேகம் பண்ண 12 வருஷம் ஆச்சு. நல்லபடியாக இருக்கணும், எல்லாம் நாங்கள் உத்தமையாக இருந்தீங்கன்னு இருக்கிறனால 2வது கும்பாபிஷேகம் மிக வெற்றிகரமாக இந்த நிர்வாக சார்பாக நல்லபடியாக ஆரம்பித்தோம். அது இல்லாமல் இந்த கோயிலுன்னா சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு சாதாரணமாக கம்மியாக தான் கலந்து போக நினைச்சோம். முன்னேற்பாடு வேலைக்கு பண்ணாமல் காவல்துறை மட்டும் நாங்கள் சொல்லி பண்ணியிருந்தோம். ஆனால் அலுவலகமாக எல்லாமே கிடையாது அதிகமாக வந்ததுனால நல்ல பக்தர்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறது காவல்துறை எல்லாம் அறிவு கொடுக்குறாங்க. வந்து சிவனடியார் அவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து அவங்க வந்து இந்த கும்பாபிஷேகத்தை இது பண்ணுறாங்க. இங்க வந்து நம்ம அம்மன் சிலையா, முத்துமாரி அம்மன் சிலையை வந்து பிரசித்தி பண்றோம். அடுத்தது சிவன் ஐயா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அம்மா, எல்லாம் சகலமும், அதாவது லட்சுமணன், சீதா, ராமன், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர், நெக்ஸ்ட் வந்து மூலவர், எல்லா அம்சமும் எங்களோட அம்சம் வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில், எல்லா சிவன் கோயிலும் பாத்தீங்கன்னா கேட்கும் போதும் இதை பார்த்துருப்பீங்க. இது வந்து இந்த பக்கம் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் மனசு இருக்கிற விஷயமே தான் வடக்க பார்த்தது, வடக்க பார்த்து மேற்க பார்த்த ஈஸ்வரர் எந்த கோயிலுமே அதனால பாகமாக சொல்ல வந்து மேற்க பார்த்த ஈஸ்வரர் வந்து இந்த ஆலயத்துல பேசப்படுறாங்க. அதை வந்து சிறப்பாக பண்ண அர்ச்சகர் நாராயணன் அவர்கள், அவர் வந்து சீரர்வாதிருக்காரு. அவர் மூலமாக வந்து நம்ம அர்ச்சகராக கோயம்புத்தூர் வந்து அர்ச்சன் கிரி அவர்கள், அவர் வந்து நல்லபடியாக அந்த கும்பாபிஷேகம் கிரிதரன் அவர்கள் நல்லபடியாக நடத்தாரு. குழந்தைகளுக்கும் கண்டிப்பா போறதும் வேலை இல்லாம இருந்தாங்க கண்டிப்பா இது வந்து ஒரு பொழுதுபோக்குதான் சொல்லலாம். நானே அது அனுபவப்பட்டிருக்கேன். அது வந்து ஒரு சக்தி இருந்ததுனாலதான் 2வது கடந்து நல்ல ஒரு நிர்வாக சாதி சார்பாக நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதான் தலைவர், செயலாளர், பொருளாளர் அங்கே இருக்காங்க, பொருளாளர், அவர் துறை தலைவர், அவரு எல்லாமே ஒற்றுமையாக தான் பாடுபடுறோம். எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாமே என் பேர் வந்து மா சுரேஷ்குமார். நான் வந்து இந்த ஆலயத்துல 36 வருஷமா நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஒன்று கூட வந்து பொறுப்பு இருப்போம், அவங்க பொறுப்பு இருப்பாங்க. எல்லாமே நாங்கள் ஒன்று கூடி பண்ணுவோம். அந்த ஒன்று கூடி அவங்களை அணியிறதுனால அதாவது அவங்க வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் நல்லா நிலமா சமத்துவமாக வச்சிருக்காங்க. எங்கள் கிராமம் சமத்துவ கிராமம் தான். அதுக்கப்புறம் தான் கேட்க நகர்.